இப்போ வாங்க நம்ம ஃபஸ்ட்டு டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம நவதானியங்கள்லாம் நல்லா அவிச்சு எடுக்கும்போது மேலே நுரையா வரும், பொங்கி வருங்க. நம்மளுடைய கீழே இருக்கிற அடுப்பு எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். இந்த மாதிரி பொங்கி வரும்போது நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த நுரை பாருங்கள் அப்படியே அடங்கி வருது. நீங்கள் எவ்வளோ ஃப்ளேமில் வச்சாலும் சீக்கிரமாக உங்களுக்கு வெந்து வந்துடும். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நுரை வந்தது உங்களுக்கு நல்லாவே தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி கீழே நல்லாவே நமக்கு போயிடுங்க. அதே சமயத்தில் நல்லா ஃபாஸ்ட்டாகவும் எரிஞ்சு வரும். சீக்கிரமாக நமக்கு வெந்து வந்துடுங்க உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா. இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணி நிறைய தானியங்களை நம்ம அவிச்சு எடுத்துக்கலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாம் அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். நமக்கு எப்பயுமே இம்பார்ட்டண்ட்டாக நிறைய சாவிங்க தேவைப்படுங்க. அது எல்லாமே நம்ம தனித்தனியாக வைக்காமல் அதை நம்ம எப்படி ஒன்றா சேர்த்து வைக்கிறதுன்ற டிப்ஸ் தாங்க இது. இந்த மாதிரி ஒரு கீ செயினை எடுத்துக்கோங்க. இது எல்லார் வீட்லேயுமே இருக்கும். அதை நம்மளால் இந்த மாதிரி கையால் எப்படி அந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த கம்பியை கொஞ்சம் நீங்கள் நீக்கி விட்டிங்கன்னா ஈஸியாக எத்தனை கீ வேணாலும் நீங்கள் அதில் கோத்துடலாங்க. அந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி கோக்க முடியல அப்படின்னா ஒரு கம்பி எடுத்துக்கோங்க. கம்பி அதுக்குள்ளே விட்டிங்கன்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த நமக்கு லூஸ் ஆகி வருது. இப்போ நீங்கள் கீ செயினை கோத்துக்கலாம். இப்போது நான் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக அதை நான் ஒன்று ஒன்றா உங்கள் பாருங்கள் ரொம்ப டைட்டாக இருந்தாலும் அந்த கம்பியை வச்ச பிறகு நமக்கு ஈஸியாக இருக்குது. இப்படி வச்சிங்கனாலே உங்களுக்கு உள்ளே போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நகம் இருந்தால் தான் நம்மளால் செய்ய முடியும். நகம் இல்லாதவங்க இந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் 2 செயினுமே 2 கீ செயின்லேயுமே கோத்துட்டேன். உங்களுக்கு இந்த மாதிரி எத்தனை கீஸ் வேணுமோ அது எல்லாமே இந்த மாதிரி செயினில் கோத்துடலாம். இப்போ இந்த மாதிரி வைக்காமல் இதில் பாருங்கள் லாக் பண்ணுற மாதிரி இருக்குது. இதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வெளியே எங்கேயாவது போனோன்னா ஒரு குட்டியாக பர்ஸ் வச்சுருப்போம். அந்த பர்ஸில் நீங்கள் இதை மாட்டி வச்சுட்டிங்கன்னா இந்த பர்ஸோட நீங்கள் ஹேண்ட்பேக்கில் எடுத்து வச்சுக்கலாம். ஹேண்ட்பேக்கில் எடுத்து வைக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக அந்த பர்ஸ் எடுக்கும்போது உங்களுடைய கீ செயினும் உங்கள் கூடவே வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வெளியூருக்கு போகும்போது இந்த மாதிரி டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஹேண்ட்பேக்கில் இருந்து நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். தேங்காயை நம்ம எடுத்துருக்கோம். தேங்காயில் இருக்கிற ஈஸியாக எப்படி நம்ம அதை உரிக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதோடைய சிரட்டை எல்லாத்தையும் உரிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நல்ல தண்ணியில் கொஞ்சம் நேரம் நீங்கள் வச்சுருந்தாலே போதும். தண்ணியில் வச்சுருந்துட்டு நீங்கள் உடனே அதை நீங்கள் கட்டரால் கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக கட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ரிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எத்தனையாக இருந்தாலும் இங்கே பாருங்கள் அந்த 2 தேங்காயுமே நான் இந்த மாதிரி தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தட்டு தட்டினாலே அந்த தேங்காய் கட்டுறல உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம நூடுல்ஸ் செய்யும்போது நூடுல்ஸை எடுத்து வச்சுக்கோங்க டக்குன்னு செய்யறதுக்கு. கடையில் வாங்கின ஹக்கா நூடுல்ஸ் தாங்க இது. ஈஸியாக இருக்கும். நிறைய வீட் ஃப்ளேவரில் கிடைக்குது. இதை நீங்கள் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துடலாம். இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் கரெக்டாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். தனித்தனியாக எடுத்து வச்சுருங்க. நம்ம அப்பப்போ கட் பண்ண தேவையில்லை. எல்லாமே எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கலாங்க. கொரியாண்டர் எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன் இதில். அடுத்ததாக நம்ம என்ன எடுத்து வச்சுருக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கேபேஜ் எடுத்து வச்சுருக்கேன். பீன்ஸு, கேரட்டு, கொஞ்சமாக வெங்காயம், பச்சை பட்டாணி. எப்பயுமே நம்ம நூடுல்ஸு செய்யும் பொழுது இந்த மாதிரி வெஜிடபிள்ஸு போட்டு செய்யும்போது குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் மிளகாவை வந்து கொஞ்சம் கீனி போடலாம். அதே சமயம் கீனி போடாமல் நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா காரமாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சீக்கிரம் செஞ்சிடலாம். பச்சை பட்டாணி போட்டிங்கன்னா ஃப்ளேவர் நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக ஈஸியாக இருக்கக்கூடிய நம்ம லஞ்ச் மெனு தாங்க ஒன்று பார்க்க போகிறோம். இந்த மாதிரி லஞ்ச் மெனு நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். என்னென்ன மாதிரி லஞ்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு நாளைக்கு டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம வந்து சாதத்தை எப்பயுமே சூடாக செஞ்சு வச்சுப்போம். சாதம் வச்சுக்கலாம். எப்பயுமே சாதத்தை வந்து குக்கரில் வைக்காமல் வடிச்சிடுங்க. அதுதான் ரொம்ப நல்லது. நம்ம வச்சிடலாங்க. சூடாக வச்சிடலாம்.
அதுக்கு சைட் டிஷ் பார்க்கலாங்க என்ன வச்சிடலான்னு சொல்லிட்டு. நான் இன்றைக்கி கருணைக்கிழங்கு குழம்பு தாங்க வச்சுருக்கேன். காரக்குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் போட்டு வச்சுருக்கேன். கருணைக்கிழங்குக்கு ஆப்டாக உருளைக்கிழங்கு பொரியல், பிளாக் சுண்டல் வச்சுருக்கேன். கொஞ்சம் ரசம் வச்சுக்கலாம். இந்த காம்பினேஷன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே ஹெல்த்தியாக இருக்கும், ஈஸியாக செரிச்சிடும். ரசம் வந்து லாஸ்ட்டில் வச்சுருங்க. இன்றைக்கி பெப்பர் ரசம் தான் வச்சுருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த லஞ்ச் காம்போவை ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். ஒரு மாதிரி மெத்தடில் ஒரு நாளைக்கு நம்ம லஞ்ச் காம்போ செய்யும்போது எல்லாருமே இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. ஒரே மாதிரி காம்போ செய்யாமல் நம்ம இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தோம்னா சீக்கிரமாக நம்மளுடைய லஞ்சு காலியாகும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். உருளைக்கிழங்கு தொக்கு மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். இது ஈஸியாக நம்ம எல்லாத்துக்குமே சாப்பிட்டுக்கலாம், அந்தளவுக்கு இருக்கும். கருணைக்கிழங்கு நல்லா கட் பண்ணி போட்டிருக்கேன். பிளாக் சுண்டல், இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியில் கொஞ்சம் ரசம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த லஞ்ச் மெனு பிடிச்சிருந்தா இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பார்த்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் வீடியோஸ் நம்மளுடைய சேனலில் இருக்குது. நீங்கள் ஒரு டைமே விசிட் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். விஷ் யூ ஹாப்பி குக்கிங் ஃப்ரெண்ட்ஸ்.